So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஒரு டீல் ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்றத பத்தி உங்க பர்சனோட எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல உங்களோட எனர்ஜியா இருக்கட்டும். சில பேருக்கு வந்து லைக் ஐ திங்க் மேஷ ராசியா இருக்கலாம், நீங்க ஃபயர் எலிமெண்டா இருக்கலாம், சில பேர் வாட்டர் எலிமெண்டா வந்து இருக்கலாம். முக்கியமா பார்க்கும்போது கடகராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசி. ஸோ இந்த இந்த ஜோடியாக்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் அதர் ஜோடியாக்ஸ்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, வேற வேற ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து பார்க்கும்போது இது ஒரு நியூ லவ்வா கூட சில பேருக்கு வந்து இருக்கும். சில சில பேருக்கு இது ஒரு க்ரஷா கூட நீங்க இந்த பர்சனை வந்து பார்க்கலாம். பட் எனிவே இப்போ நீங்க நார்மலா இப்போ நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது வியூவர்ஸ் பார்க்குற நீங்க வந்து கொஞ்சம் உங்க பர்சன் கிட்ட லிட்டில் பிட் வந்து ஆட்டிடியூட் ஏதாவது காட்டுவீங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஏதாவது ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தான் வந்து இருக்கு. பொதுவா இப்போ உங்க பர்சன் பேசும்போது என்ன அப்படின்னா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. கொஞ்சம் எப்படின்னா நீங்க உங்களை நீங்களே வந்து பிஸியா இருக்க மாதிரி, நீங்க ஏதாவது வேலையில வந்து பிஸியா இருக்கீங்க, இல்ல உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க, இல்ல உங்களோட ஃபேமிலி கூட நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் கூட நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்களா வந்து விருப்பப்பட்டு பேச வரும்போது நீங்க கொஞ்சம் அவங்கள வந்து அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி நீங்க ஏதாவது நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க முன்னாடி நீங்க வந்து மேபி நம்ம ரொம்ப அவைலபிளா இருந்தோம், ஒருத்தவங்களுக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் அவங்க தேடி வரும்போது தான் நம்ம அவங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து குறைச்சி எடை போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல நீங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பிஹேவ் பண்ணலாம். சின்னதா அந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்க பர்சனை வந்து வம்பிழுக்கிற மாதிரி இப்படி நீங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சனாலும் சரி, நீங்கனாலும் சரி, ஒரு மியூச்சுவல் பாண்ட்ல தான் வந்திருக்கீங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப உங்க 2 பேருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. 2 பேரோட மனமே பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த ஒரு லவ், அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ், அது ஒரு மேக்னெட்டிக் புல்லா இருக்கட்டும். ஸோ உங்க 2 பேருக்குள்ள உங்களுக்கே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த லவ் எனர்ஜி கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து கூட குறைய அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. அது ஒரு ஈக்குவலா இருக்கு. சரிசமமா வந்து இருக்கீங்க ஆக்சுவலா. அந்த ஒரு மியூச்சுவல் பாண்ட் நான் இங்க வந்து பார்க்குறேன். அதனால இந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரோட எனர்ஜிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த பர்சன் நம்ம லவ் பண்ற அளவுக்கு இவங்கலாம் லவ் பண்றாங்களா? எஃபோர்ட் போடுறாங்களா? அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எஃபோர்ட் போடுவாங்க. பிடிச்சிருக்கு உங்க பர்சனுக்கு உங்கள. ஸோ லைக் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷன் சைனா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். புதுசா நெறைய ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு நீங்க ஏதாவது வந்து போவீங்க. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கோர்வையா இப்ப எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு அலைன்மென்ட்டான ஒரு பீரியட் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது ஜெனரல் ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ, நம்மளால இதுதான் நடக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால வந்து சொல்ல முடியல. இந்த எனர்ஜி நெறைய ஒரு ஹியூஜான ஒரு நெறைய ஒரு எனர்ஜியோட வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்க பெர்சன் மேல ஒவ்வொரு விருப்பம் வந்து இருந்திருக்கலாம். உங்களோட வாழ்க்கையும் சரி, அவங்களோட வாழ்க்கையும் சரி, அண்ட் உங்க 2 பேரோட வாழ்க்கைய சேர்த்து பார்க்கும்போது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஸோ இந்தந்த விஷயம்லாம் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நடந்தா நல்லாயிருக்கும். இந்தந்த விஷயம்லாம் நான் என் பெர்சன் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதெல்லாம் நான் பர்சனலா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா நம்ம தனித்துவமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அந்த விருப்பம் எல்லாமே நடக்கிறத நீங்க கண்கூடா வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இந்த ரிலேஷன்ஷிப் மாறப்போகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஒரு நியூ பிகினிங் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இந்த ரீடிங்கை பாக்குறவங்க நிறைய பேர் வந்து 111 11 11 444 நம்பர் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. சில பேர் 222 333 666 இந்த நம்பர் கூட வந்து பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு 555 444 111 11 11 இந்த மாதிரி நம்பர் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. 111 நம்பரை பார்க்கக்கூடிய பர்சனா கண்டிப்பா நீங்க வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏஞ்சல் ஏதாவது கைட் பண்றாங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க. யாரெல்லாம் 111 பாக்குறீங்க பார்க்கலாம். நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா லைக் அந்த ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ எரா, ரிலேஷன்ஷிப்லயே ஒரு நியூ டைனாமிக் நீங்க வந்து பாப்பீங்க. இது வரைக்கும் இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி வந்து இருக்கும். பட் இனி போகக்கூடிய அந்த ஒரு நாட்களா இருக்கட்டும், அந்த ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அது இன்னும் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பீரியடா இருக்கும். நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பீரியட் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ உங்களுக்கே வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி லக்கான ஒரு மூமெண்ட் கையில கிடைச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஜாக்பாட் டைம் கூட நம்ம வச்சுக்கலாமே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய அந்த ஒரு ஜாக்பாட்டான ஒரு டைம் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இங்க வந்து நடக்குது. இது நீங்க
இப்போல இருந்தே பார்க்கலாம். இந்த கரண்ட் டைம்ல இருந்தே அந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த வந்து நீங்க உங்களோட லைஃப் எவ்வளவு தூரம் அழகா மாறிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. முக்கியமா ரிலேஷன்ஷிப்போட வாழ்க்கையில. ஸோ உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் இன்னும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக போகுது. ஸோ நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்கா நெருங்கி பழக போறீங்க. ஸோ இது அடுத்தடுத்த என்னென்ன கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத நீங்க 2 பேருமே வந்து டிசைட் பண்ணுவீங்க. 2 பேரோட லைஃப்லயுமே ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் அண்ட் சந்தோஷமான ஒரு ஃபேஸ் தான் இங்க வந்து நான் பார்க்குறேன். உங்க 2 பேரோட முகமும் எப்படின்னா ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு சந்தோஷமான இருக்கு. அந்த ஒரு பீரியட் இது இங்க வந்து அமைய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், சில பேர் நீங்க ஏதாவது ஒரு நியூ லவ்வா இருக்கீங்க, ஒரு கிரஷுக்காக இந்த வீடியோ அந்த மாதிரிலாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லவ் உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இது ஒரு மியூச்சுவல் லவ்வா வந்து மாறும். ஸோ அந்த பர்சனுக்கும் உங்க மேல ஒரு விருப்பம் இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா போத் சைட் அது ஒரு ஈக்குவல் எனர்ஜி தான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், நீங்க கொஞ்சம் வந்து சீன் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். உங்க பர்சன் பேசும்போது நீங்க வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ற மாதிரி, நான் வேலையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து காமிச்சுப்பீங்க. இது இப்ப இப்ப அந்த மாதிரி வந்து இருக்கீங்க. பட் ஆனாலும் நீங்க நீங்க என்னன்னா அப்படியே அப்படியே உங்களோட சைட்ல இருந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். நீங்க தேடி ஓடி வருவீங்க உங்க பர்சன் கிட்ட. ஸோ அவங்க கிட்ட வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கும் சரி, அட்டாச்மெண்ட்டா இருக்கிறதுக்கும் சரி, அடிக்கடி அவங்கள வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க அடுத்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பீங்க. ஒரு ஃபிளிப் மாதிரி தான் இங்க வந்து இருக்கும். ஸோ உங்க பர்சன் தேடி நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா சேஸ் பண்ணி போவீங்க. எப்படி ஃபீல் ஆகும்னா, அது ஒரு இப்ப நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ஒரு நியூ லவ் கான்செப்ட் மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பர்சன் இல்லாம என்னால வந்து இருக்க முடியல. அந்த பர்சன் கூட எப்பயுமே நான் பேசிட்டே இருக்கணும். அந்த பர்சன் கூட எப்பயுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க என் கூட எப்பயுமே பக்கத்துலயே இருக்கணும். அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட்லயே தான் நீங்க வந்து இருப்பீங்க. நியூ லவ் எரா மாதிரி தான் வந்து இது இருக்கும். ஆல்ரெடி பல ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ஒரு நியூ லவ் கான்செப்ட் மாதிரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ரிலேஷன்ஷிப்ல தான் நிறைய எஃபர்ட்ஸ் நம்ம வந்து போட ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஒரு பீரியட் தான் இங்க அந்த ஒரு எரா மாதிரியே நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் அது எல்லாமே ஃபாஸ்டான ஒரு சேஞ்சஸா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் இதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும், ரொம்ப டியூரேஷன் எடுக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஃபாஸ்டாவே இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாவே. நெக்ஸ்ட் இங்க நம்ம என்ன அப்படின்னா, ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா வந்து தெரியுது. ஒரு பர்டிகுலர் ஃபீமேல் பர்சன்னால அவங்களோட ஏஜ் லிமிட் எதுவா வேணாலும் இருக்கலாம். அவங்களோட ஏஜ் லிமிட் உங்களோட கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம், ஒரு மிட் ரேஞ்சில் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க மேல டாட்டா உங்களுக்கு வந்து தெரியுது, இந்த பர்சனோட எனர்ஜியை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு நெகட்டிவா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சில பர்சன்ஸ் கிட்ட வந்து விலகி இருங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு ஈவல் ஐயோட எனர்ஜியுமே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அதாவது பொதுவாவே ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஜெலஸா வந்து ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அது காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மாதிரி உங்களோட சுத்தி யாராவது உங்களுக்கு மேல அந்த ஒரு ஈவல் ஐ, அந்த ஒரு ஜெலசினஸ், அந்த ஒரு வைத்தறிச்சல் அதெல்லாம் வந்து யாராவது படத்தான் செய்வாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு டார்கெட்டடா உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இங்க இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு உங்களுக்கு அசியூம் ஆயிருக்கும், இவங்களாதான் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு அசியூம் ஆயிருக்கும். அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து தயவு செஞ்சு அந்த எனர்ஜிட்டு வந்து வெளில வந்துருங்க. அவங்க கிட்ட ரொம்ப எதுவும் பழக வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட வந்து பேசி பழகுறதோ அந்த மாதிரி வேலைலாம் வேண்டாம். ஸோ நீங்க அடுத்து என்ன உங்க லைஃப்ல போயிட்டு இருக்குன்ற அந்த மைண்ட் செட்லேயே தான் வந்து இருப்பாங்க. அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களோட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டயத்தை வந்து கெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்க வந்து பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்துல ரொம்ப காஷன் அண்ட் அலர்ட்டோட வந்து இருங்க. ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பியூட்டிஃபுல்லான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க நிறைய பேர் வந்து நீங்க 444 இல்லை 111 பாக்குறீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி அந்த லவ்வோட நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க எதை வச்சு கிளைம் பண்ணலாம், ஓகே 111 444. ஏன்னா அந்த ரெண்டு எனர்ஜியுமே ரொம்ப ஹை ரேஞ்சா இங்க வந்து இருக்கு. ஒரு ஹை வைப்ரேஷன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியோட நான் இந்த எனர்ஜி நான் வந்து பாக்குறேன். ஸோ இது ஒரு டிவைனோட ஒரு ஃப்ரீக்வன்சி தான், ஒரு டிவைனரோட சிக்னல் மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைமா இருக்கு. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க, உங்க லைஃப்பை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுறீங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ் லைஃப். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலயுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் வந்து நான் ஃபைல் வச்சிருப்பேன். அதை போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து
எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.